ஒரு சூப்பரான சவுத் இண்டியன் ஸ்டைல் ஒயிட் குருமா வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 2 பட்டை 2 கிராம்பு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு கூடவே 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வதக்கினாவே போதும் வெங்காயம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், ஒரே ஒரு தக்காளி வேண்டான்னா விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். காரத்துக்கு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு. இப்போ இது நல்லா வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் தேங்காய், 1 கப் பொட்டுக்கடலை, 2 பட்டை 2 கிராம்பு, கொஞ்சமாக சோம்பு, இது கூடவே 4-5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் குக் ஆனதும் இந்த பேஸ்ட்டை ஊற்றி 6 to 7 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பரான ஒயிட் குருமா ரெடி ஆயிடுச்சு. பூரி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா என்ன மாற்றிக்கணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.